ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அடுத்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரிக்காக மீட் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பேர் என்னது? ஜங்கல் ஃபேன்சி ட்ரெஸ். ஜங்கல் ஃபேன்சி ட்ரெஸ்னா என்னது? ஃபேன்சி ட்ரெஸ்னா எல்லாருமே அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அழகழகான துணி போட்டுட்டு ஜங்கல்ல வருவாங்க. அதுல யாரு இருக்கிறதுலயே ரொம்ப அழகா துணி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் வந்து காட்டுக்குள்ள நடந்துச்சாம். எல்லா அனிமல்ஸும் அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாங்களாம். அத பத்தி தான் இந்த ஸ்டோரி. சரி வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது ஸ்டோரியிலன்னு. ஒரு நாள் காலையில ஆட்டுக்குட்டிக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரே சத்தம் கேட்டுச்சாம். என்னடா இவ்ளோ சத்தம் அப்படின்னு வெளியே போய் பார்த்தா எல்லாமே அணிலு, ராபிட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கலகலன்னு சிரிச்சுட்டே. அப்ப வந்து ஆட்டுக்குட்டி கேக்குது, ஏன் எல்லாரும் வந்து இவ்ளோ சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப அணில் சொல்லுது, பாரு ஆட்டுக்குட்டி, நாங்க எல்லாருமே புது துணி வாங்கிட்டோம். நாளைக்கு வந்து காட்டுல போட்டி நடக்குதுல்ல, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. எல்லாருமே அவங்கவங்க புது துணி போட்டு வரணும். யாரோட துணி வந்து இருக்கிறதுலயே அழகா இருக்கோ அவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப வந்து ஆட்டுக்குட்டி யோசிச்சான். என்கிட்ட புது துணியே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப உடனே அணில் சொல்லுச்சான், ஆட்டுக்குட்டி உனக்கு தெரியாதா? ஆந்தை மாமா தான் ஊர்லயே வச்சு அழகான துணி தைப்பாரு. நீ ஆந்தை மாமா கிட்ட போய் துணி வாங்கிக்கோ. அப்ப வந்து நீயும் நாளைக்கு எங்க கூட வரலாம். ஹஹஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாம் விளையாடிட்டே போயிருச்சான். அப்ப வந்து ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுச்சு? ஆமா நானும் போகணும். நான் ஆந்தை மாமா வீட்டுக்கு போறேன்னு அப்படியே அதுவும் நடந்துட்டே ஆந்தை மாமா வீட்டுக்கு வந்து போச்சாம். அப்படின்னு ஆந்தை மாமா வீட்டு முன்னாடி சத்தம் வந்துச்சாம். அப்ப ஆந்தை மாமா யார் இது அப்படின்னு கதவு திறந்து பார்த்தா அழகா நம்ம ஆட்டுக்குட்டி அவரோட குட்டி பேக்கோட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் என்ன சொன்னாரு? ஆந்தை மாமா, ஆந்தை மாமா, எனக்கு நாளைக்கு போட்டியில அழகா துணி தைச்சு கொடுங்க. நான் தான் போட்டியில ஜெயிக்கணும். அந்த மாதிரி எனக்கு அழகா துணி தைச்சு கொடுங்க. அப்ப ஆந்தை மாமா கேட்டாரு, ஆ, நாளைக்கு போட்டியில நீ ஜெயிக்கணுமா? இப்ப வந்து சொல்ற? அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, நான் மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு. அப்ப ஆந்தை மாமா சொன்னாரு, நீ கேக்குற மாதிரி நீ ஜெயிக்கணும்னா நீ அழுகிற கிளியும் அதோட ரெக்கைய வந்து நீ எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி 2 சிங்கத்துக்கு நடுவுல இருக்கிற வைரக்கல்லையும் நீ தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கும். இது 2ம் கொண்டு வந்தாதான் அதை வச்சு நான் உனக்கு அழகான துணி தைக்க முடியும் அப்படின்னு. அப்ப இத கேட்டதும் ஆட்டுக்குட்டி சொல்லுச்சாம், சிங்கமா? சிங்கம்னா எனக்கு ரொம்ப பயமாச்சே. சிங்கம் என்னைய சாப்பிட்டுருமே அப்படின்னு. அப்ப ஆந்தை சொன்னாரு, பயப்படாத ஆட்டுக்குட்டி, தைரியமா இரு, போய் தேடு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அப்ப ஆட்டுக்குட்டி கேட்டுச்சு, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆந்தை மாமா. எப்படி போகணும் அப்படின்னு. அப்ப ஆந்தை மாமா வந்து ஆட்டுக்குட்டிக்கு வழி சொன்னாராம். இப்படி போகணும், நேரா போய் இந்த பக்கம் திரும்பி நீ நடந்துட்டே இருந்தனா அடர்ந்த காட்டு வரும். அந்த காடுக்குள்ளதான் உனக்கு அழுகிற கிளியும் சிங்கமும் கிடைப்பாங்க. பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லி ஆட்டுக்குட்டியை அனுப்பிச்சு விட்டார் அவரு. போகும்போது அதுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சாம். என்ன சத்தம் கேட்டுச்சு? என்னடா இது அழுகுற சத்தம் கேக்குது அப்படின்னு ஆட்டுக்குட்டி மேல கீழே பார்த்தா ஒரு அழகான கிளி. கிளி பாருங்க எவ்வளோ கலரா இருக்கு. சிகப்பு கலரு, நீல கலரு, மஞ்சள் கலரு, எல்லா கலர்லயும் அதுக்கு வந்து ரெக்கை இருந்துச்சாம். ஆனா அது வந்து அழுதுட்டே இருந்துச்சாம். எப்படி அழுதுச்சு? அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுச்சாம், அழகான கிளியே, இவ்ளோ அழகா இருந்துட்டு நீ எதுக்கு அழுகுற? அப்ப அந்த கிளி அழுந்துட்டே சொல்லுச்சாம், நான் வந்து 1000 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் சிரிப்பேன். இல்லைன்னா நான் அழுதுட்டே இருப்பேன். அழுதுட்டே இருந்துச்சாம். அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, கிளியே அழுகாத நீ. உன்னோட ரெக்க மட்டும் எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறியா? அப்ப அந்த கிளி சொல்லுச்சாம், நான் வந்து சிரிச்சா மட்டும்தான் என் ரெக்க விழுகும்.
என்னைய சிரிக்க வச்சாதான் என் ரெக்க விழுகும். அப்படி விழுந்தா மட்டும் தான் நீ எடுத்துட்டு போ முடியும். ஆனா நான் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சிரிப்பேன். உம். அப்ப உடனே ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுச்சு, சரி நான் பாக்குறேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு யோசிச்சுட்டான். என்ன பண்ணலாம்? ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஒரு டப்புன்னு ஒரு ஐடியா வந்துச்சாம். எப்படி வந்துச்சு? டப்புன்னு. அதுக்கு என்ன ஐடியா வந்துச்சு? அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஸ்கூல்ல தான் நண்பர்களோட விளையாடும்போது, சிரிக்க வைக்கிறதுக்கு ஃபன்னி ஃபேஸஸ் பண்ணுமா. எப்படி பண்ணும்? நாக்க வெளிய எடுத்து ன்னு ஃபன்னி ஃபேஸஸ் பண்ணுமா. உடனே அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு? தன்னோட 2 காலையும் தூக்கி அந்த கிளி முன்னாடி ஃபன்னி ஃபேஸஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஆட்டுக்குட்டிக்கு. பார்க்கலாம் இந்த கிளி சிரிக்குதான்னு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளி வந்து அழுகைய நிறுத்திட்டு, லைட்டா ஒரு சிரிப்போட அந்த ஆட்டுக்குட்டிய வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சாம். ஆட்டுக்குட்டியும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க ஆட்டுக்குட்டிக்கு. நீங்களும் ஃபன்னி ஃபேஸஸ் பண்ணி காட்டுங்க. எஸ், எஸ் எல்லாரும் பண்ணுங்க. அமைதியா கவனிச்சிட்டு இருந்த கிளி என்னாச்சு? திடீர்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சாம். அதுவும் அந்த ஆட்டுக்குட்டியும் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன்னி ஃபேஸஸ் பண்ணி பண்ணி. எப்படி சிரிச்சாங்க? இப்படி சிரிச்சதும் ரொம்ப ஹாப்பியா அந்த வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த அழகான கிளியோட ரெக்கையெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சாம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுச்சாம், கிளியே கிளியே மிக்க நன்றி எனக்கு உன் அழகான ரெக்கைய கொடுத்ததுக்கு. அப்ப அந்த கிளி சொல்லுச்சான், நண்பரே ரொம்ப நன்றி. 1000 வருஷத்துக்கு அடுத்து இப்ப நீங்க தான் என்னை சிரிக்க வச்சிருக்கீங்க. இதுக்கு அடுத்து நான் இதே மாதிரி சிரிச்சிட்டு இருப்பேன். பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பிச்சு வச்சுட்டான். ஆட்டுக்குட்டியும் கிளியும் அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படி என்ன பண்ணாங்க, டாட்டா சொல்லி அவங்கவங்க வழிக்கு வந்து போயிட்டாங்க. ஆட்டுக்குட்டி வந்து தன் பயணத்தை வந்து தொடர்ந்தாரு. இப்ப என்ன ஆச்சு? அவர் வந்து அழுகிற கிளியோட ரெக்கை எடுத்துட்டாரு. இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிரிக்கிற கிளியோட ரெக்கை இல்லையா, அந்த கிளி சிரிச்சுச்சுல, சிரிக்கிற கிளியோட ரெக்கை எடுத்துக்கிட்டாரு. அப்ப நடந்துட்டே போகும்போது நெக்ஸ்ட் வந்து அந்த 2 சிங்கத்துக்கு நடுவுல இருக்க வைரக்கல் அவர் எடுக்கணும். அப்ப அவர் என்னாச்சு? நடந்துட்டே போகும்போது ஒரு அழகான மியூசிக் அவருக்கு கேட்டுச்சு. இனிமையான சத்தம். என்ன சத்தம்? அப்ப எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு அந்த ஆட்டுக்குட்டி வந்து பின்னாடியே அந்த சத்தத்துக்கு பின்னாடியே போனா, அங்க ஒரு சிங்கம் வந்து அழகா ட்ரெஸ் போட்டுட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. மெதுவா. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி வந்து பயந்துட்டே பக்கத்துல போய் சொல்லுச்சாம், சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொன்னது அந்த சிங்கம் ஃபர்ஸ்ட் நின்றுச்சு. நின்னு பார்த்து, ஆட்டுக்குட்டி நீயா இங்க எப்படி அப்படின்னு. அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சாம், நீ ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறியே. அப்பா சிங்கம் சொல்லுச்சு, ஆமா எனக்கு டான்ஸும் மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, நான் பயந்துட்டு இருந்தேன் நீ என்னைய சாப்பிட்டுருவேன்னு. ஆனா நீ நல்ல சிங்கமாச்சே. அப்ப அந்த சிங்கக்குட்டி சொல்லுச்சு, ஆமா நான் வந்து ஒரு நல்ல சிங்கம். நான் யாரையும் அப்படி அடிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, சிங்கமே சிங்கமே எனக்கு வந்து அந்த வைரக்கல்லு குடுக்குறியா? நான் நாளைக்கு காட்டுல நடக்கிற போட்டியில வந்து துணி தைக்க வச்சு அழகா நான் தான் ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கணும் அப்படின்னு. முதல் பரிசு வாங்கணும் அப்படின்னு. அப்ப சிங்கம் வந்து யோசிச்சுச்சான். அப்புறம் சொல்லுச்சு, சரி நான் உனக்கு இந்த கல்லு கொடுப்பேன். ஆனா நாளைக்கு அந்த போட்டிக்கு நீ என்னையவும் என் ஃப்ரெண்டு இன்னொரு ஒரு சிங்கக்குட்டி இருக்கு 2 பேரையும் எங்களை கூட்டிட்டு போகணும். நாங்க சிங்கம்னால யாருமே எங்களை கூப்பிடுறதே இல்ல. நீ எங்களை நாளைக்கு கூட்டிட்டு போனாதான் இந்த கல்லு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சான். அப்ப ஆட்டுக்குட்டி யோசிச்சுட்டு சொன்னாரு, சரி நான் வந்து உன்னைய கூட்டிட்டு போறேன். அது சொல்லவே என்னாச்சு, சிங்கத்தோட ஃப்ரெண்டும் வந்துட்டாரு. அப்புறம் 2 சிங்கமும் சொல்லுச்சு, எங்களுக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். நீயும் சேர்ந்து எங்க கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு. அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, வாங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். நீங்களும் டான்ஸ் ஆடுங்க. மியூசிக் போடலாமா?
இப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா 3 பேரும் என்ன பண்ணாங்க, ஆந்தை மாமா வீட்டு பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சிரிக்கிற கிளியோட ரெக்கையும், இந்த வைரக்கல்லெல்லாம் தூக்கிட்டு. ஆந்தை மாமா வீட்டுக்கு வந்து, ஆந்தை மாமா முதல்ல 2 சிங்கத்தையும் பார்த்து அவரு பயந்துட்டாரு. அப்புறம் ஆட்டுக்குட்டி சொன்னாரு, "தைரியமா இருங்க ஆந்தை மாமா. 2 பேரும் நல்ல சிங்கம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு. உடனே ஆந்தை மாமா என்ன பண்ணாரு, அழகான ட்ரெஸ் ஆட்டுக்குட்டிக்கும் 2 சிங்கத்துக்கும் ரொம்ப அழகான ட்ரெஸ் அந்த வைரக்கல்லும், அந்த ரெக்கையெல்லாம் வச்சு அழகா தைச்சு குடுத்து சொன்னாரு, "நாளைக்கு நீங்க 3 பேரும் அந்த போட்டிக்கு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு பரிசு கிடைக்கும்" அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நாளைக்கு யாரு ஜெயிக்க போறாங்க? காட்டுல எத்தன அனிமல்ஸ் இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அப்ப அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாளு எல்லா மிருகங்களும் காட்டுல வந்து அந்த போட்டிக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்களோட இருக்கிறதுலயே அழகழகான துணியெல்லாம் போட்டு வந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் யார் நடந்து வந்தாரு? ஃபர்ஸ்ட் வந்து காட்டுலயே அழகான மயிலு நடந்து வந்தாராம். நடந்து வந்ததும் என்னாச்சு? ஒரே கைத்தட்டல். கை தட்டும்போது மயிலு சிரிச்சுட்டே நடந்து வந்தாரு. எவ்ளோ அழகா இருக்கு! மயிலோட ரெக்க எவ்ளோ அழகா இருக்கு! அப்படின்னு எல்லா மிருகங்களும் பேசுனாங்களாம். அவரு முடிச்சதுக்கு அடுத்து யாரு? அடுத்தது வந்து முயல் வந்தாரு. முயல் வந்து அழகான ஜீன்ஸு, மேல ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு செம்மையா நடந்து வந்தாரு. அவரு நடந்து வர்றப்போ பயங்கரமா எல்லாரும் கை தட்டுனாங்க. வாவ்! முயலோட ஜீன்ஸ் எவ்ளோ அழகா இருக்குது. முயலோட காது இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்ளோ அழகா தெரியுது. அந்த ரெட் கலர் ஜாக்கெட் சூப்பரா இருக்குதே! இப்படின்னு எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க. அடுத்தது நம்ம ஆமை. ஆமையும் மெதுவா நடந்துட்டு வந்தாரு அவளோட ஷெல் போட்டுட்டு. அத பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு, "ஆமை அழகா இருக்கியே!" அப்படின்னு கை தட்டுனாங்களாம். "அழகா இருக்க ஆமை. நீ மெதுவா நடந்தாலும் அழகா இருக்கிற. உன்னோட ஷெல் ரொம்ப அழகா இருக்கு." அடுத்தது வந்து நம்ம ஆட்டுக்குட்டி வந்தாரு. அவரோட புது துணி போட்டுட்டு, அந்த சிரிக்கிற கிளியோட ரெக்கையும், அந்த வைரக்கல் எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் நடந்து வந்ததும் எல்லா அனிமல்ஸும் அவர உத்து பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா. இந்த தடவ கைத்தட்டல் வேற லெவல்ல இருந்துச்சு. கைத்தட்டல் மட்டும் இல்லாம எல்லாரும் கத்தி கத்தி பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சூப்பர்! ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகா இருக்கிற நீ. ரொம்ப அழகா இருக்க ஆட்டுக்குட்டி. இப்படியெல்லாம் பண்ணதும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல என்னாச்சு? சிங்கமும் அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. சிங்கம் ஸ்டேஜுக்கு வந்ததுமே தன்னோட அழகான புது துணி போட்டுட்டு ஸ்டேஜுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் எல்லா அனிமல்ஸும் பயங்கரமா பயந்துட்டாங்க. அப்ப ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, "ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே யாரும் பயப்படாதீங்க. இந்த சிங்கம் வந்து என்னோட நண்பர் தான். இவர் வந்து ரொம்ப நல்ல சிங்கம். யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு" அப்படின்னு. அப்படின்னு சொன்னதும் எல்லா அனிமல்ஸும் திருப்பி ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்ப மியூசிக் போட்டு எல்லா அனிமல்ஸும் காட்டுல வந்து டான்ஸ் ஆடுனாங்க. என்ன மியூசிக் போட்டாங்க? எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கம் ஆன்! ஏய் ஏய் டிங் டிங் டிங். இப்படி எல்லாரும் டான்ஸ் ஆடும்போது, அப்ப எல்லா அனிமல்ஸும் பேசுனாங்க. யாருக்கு பிரைஸ் குடுக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு மயில் வந்தாரு, அப்புறம் முயல் வந்தாரு, அப்புறம் ஆமை வந்தாரு. அப்ப எல்லாருமே கை தட்டுனாங்க. ஆனா ஆட்டுக்குட்டி வந்ததும் எல்லாரும் கைத்தட்டலோட சேர்ந்து எல்லாரும் கத்தவும் செஞ்சாங்க சந்தோஷத்துல. அதனால எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த பரிசு யாருக்கு குடுத்தாங்க? கெஸ் பண்றீங்களா நண்பர்களே? யாருக்கு பரிசு கிடைச்சுச்சு? யாருக்கு? சேர்ந்து அந்த பரிசு வந்து ஆட்டுக்குட்டிக்கே குடுத்துட்டாங்க. ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து வந்து எல்லா அனிமல்ஸும் பிக்னிக் பண்ணி
சந்தோஷமா அவங்கவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க. திருப்பி மியூசிக் போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. ஆடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாருமே ஒரு 1 மினிட் டான்ஸ் ஆடலாமா? கம் ஆன் டான்ஸ் ஆடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியோட கடைசியில என்ன நடந்துச்சு? எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே சந்தோஷமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. செல்லக்குட்டீஸ், நீங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்டோரி என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில எப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட மாரல் என்னது? கருத்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தைரியமா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நீங்க பயப்படக்கூடாது. ஆட்டுக்குட்டி மாதிரி தைரியமா இருக்கணும். அப்புறம் வந்து எப்ப வந்து யாருக்கு உதவி பண்ண முடியுமோ பண்ணணும். எப்படி நம்ம சிங்கம் வந்து அந்த வைரக்கல் குடுத்து ஆட்டுக்குட்டிக்கு உதவுனாரு. கிளி வந்து இறக்கைய குடுத்து ஆட்டுக்குட்டிக்கு உதவுச்சு. ஆந்தை வந்து ஐடியா குடுத்து ஆட்டுக்குட்டிக்கு உதவுனாரு. அதே மாதிரி நீங்களும் உதவணும். 3வது வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இந்த 3 விஷயம் பண்ணி ஜாலியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். செல்லக்குட்டி. செல்லக்குட்டீஸ், இதுதான் நம்மளோட ஸ்டோரி இன்னைக்கு. ஆட்டுக்குட்டியோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் காட்டுல நடந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஹாப்பியா வந்து ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி புது ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்து மம்மி கூட நீங்களும் வந்து ஹாப்பியா இருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். லவ் யூ ஆல். டேக் கேர். லவ் யூ பெரியம்மா சொல்லிருங்க. பாய் பாய். லவ் யூ.